விஜய் சார் 10 அறிக்கை விட்டுருந்தார். எனக்கு இப்போ தான் அந்த வீடியோவை நான் பார்த்தேன் ஃபுல்லாக. அது 2 தடவை பார்த்தேன். திருப்பி அந்த ரூல்ஸை பார்த்துட்டே இருந்தேன். 7ஆவதாக ஒரு விஷயம் சொன்னார். பெண்களுக்காக உண்மையிலே கண்ணு கலங்கி தான் நான் அதை கேட்டேன். அவர் சொல்லும்போது கண்ணு பேத்துருச்சு. பெண்கள் பாதுகாப்பு படை, அதோட பேர் ராணி வேலு நாச்சியார் படை. இப்போ கூட என் கண்ணு கலங்குது. அது சொன்ன உடனே உண்மையிலே நான் யோசிச்ச ஒரு விஷயம், இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்த எல்லாருமே நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நான் மனசில் நினச்சதை யாருமே சொன்னது கிடையாது. நான் ஓட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு என்ன சொல்கிறது, வாக்குறுதியெல்லாம் ஓட்டு போகணுன்னா அவங்க கொடுக்குற வாக்குறுதி நமக்கு அது பிடிச்சிருக்கணும். இவர் சொன்ன இந்த விஷயம் நான் யோசிச்சது, நான் அந்த இடத்துல இருந்ததுன்னா இதெல்லாம் நானே எனக்கு தேவையானது நான் சொல்லியிருப்பேன். சாதாரண மக்கள் நினைக்கிறது தானே நீ சொல்லணும். அதை அவர் சொன்னார். அந்த படைக்கு ஒரு பேர் கொடுத்து அந்த படைக்கும் பாதுகாப்பு கேமரா, அந்த படையோட பாதுகாப்புக்காக கேமரா, அந்த படம் நமக்கு பாதுகாப்பு. இவ்வளோ பெரிய விஷயம் நான் நினச்ச ஒரு விஷயம் அவர் சொன்னார். அப்புறம் எல்லா வண்டிகள், பெண்கள் ட்ராவல் பண்ணுற எல்லா வண்டிகளும் கேமரா. அப்புறம் ஸ்மார்ட் பேனிக் பட்டன். உண்மையிலே சாதா மக்கள் நான் யோசிச்ச விஷயத்தை அவர் சொல்கிறாரு. எனக்கு பேச்சே வரல. இப்போ இவர் நான் யோசிச்சதுன்னு தேவை சொல்கிறாரு. எனக்கு என்ன தேவை, பெண்ணா நான், எனக்கு என்ன தேவை, அது அவர் சொன்னார். அந்த பேனிக் பட்டன் பேனிக் ஆகிட்டேன். உண்மையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே பயத்தோடவே ட்ராவல் பண்ணுவோம். சில சமயம் ஃபோன் ஒர்க் ஆகும், ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஒரு சில